ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இப்போ நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து டேப் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து ஃபைலு, ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ரிவ்யூ இதெல்லாம் கொடுக்குறாங்களே, இது ஃபுல்லாக வந்து டேப்னு வந்து சொல்லுவாங்க. அதுவே அது கீழே கொடுத்துருக்கிறது வந்து என்ன டூல்ஸ் கமாண்டுன்னு சொல்லி சொல்லுவோம். அதில் வந்து ஒவ்வொரு கமாண்டையும் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, குரூப்பாக வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபாண்ட்டு, அலைன்மெண்ட்டு, இது போல் வந்து நம்பர்ஸு, இது போல் வந்து குரூப்பாக வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அது போல் வந்து டேப் வந்து நியூவாக டேப் வந்து எப்படி வந்து ஓன் டேபாக வந்து க்ரியேட் பண்ணலாம், ஓன் குரூப்பாக வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம், எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் டேப் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் கஸ்டமைஸ் ரிப்பன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டேப் வந்து க்ரியேட் பண்ணுறதோ இல்லை ரிமூவ் பண்ணுறதோ வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இங்கே கொடுத்துருக்க டேப் எல்லாம் வந்து நமக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்க காமிச்சால ஹோமு, இன்சர்ட்டு அதெல்லாம் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நியூவாக வந்து ஒரு டேப் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூ டேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து லொக்கேஷன் வந்து ப்ளேஸ் பண்ணணும், நியூ டேப் வந்து க்ரியேட் பண்ணுறோம், அது எந்த இடத்துல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டேபு, அதுக்கு கீழே வந்து எனக்கு வந்து நியூ டேப் நான் என்ன க்ரியேட் பண்ணுறனோ அந்த டேப் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஹோம் டேப் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து நியூ டேப்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நியூ டேப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நியூ குரூப்னு அங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நியூ டேபில் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரீநேம்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த நியூ டேபுக்கு நம்ம வந்து என்ன ரீநேம் கொடுக்குறோமோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்து ரீநேம் கொடுக்குற வந்து நமக்கு என்ன இஷ்டமோ அந்த நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அங்கே கீழே ஓகே ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த நியூ டேபுக்கு வந்து நேம் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நியூ டேபு, நியூ குரூப் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, அதுக்கு நேமும் வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ இந்த நியூ குரூப்பில் வந்து கமாண்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த கமாண்டுக்கு தான் வந்து முன்னாடி உள்ள இந்த பாக்ஸ்லேருந்து தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து பாப்புலர் கமெண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுலேருந்தே வந்து பாப்புலர் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அதிலே வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டு சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆல் கமெண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா விதமான கமெண்ட்ஸும் அங்கே வந்து நம்ம அந்த பாக்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் எதை வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் வந்து ஆட் ஷேப் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஆட் இன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கமாண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் கமாண்ட் வந்து பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்னு இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் வந்து பிரிங் ஃபார்வர்டுன்னு இருக்குல்ல, அதையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே ஆட் பண்ண இங்கே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஃபோர்த்து கமாண்டை வந்து சேஞ்ச் கலர்னு இருக்குல்ல, அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 4 கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னும் போது என்ன பண்ணலான்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேஞ்ச் கலருன்னு நான் கொடுத்தேன்ல, அது வந்து எனக்கு வேணாம் அப்படின்னும் போது என்ன பண்ணணுன்னா, அந்த கமெண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து ரிமூவ்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேஞ்ச் கலர் ஆப்ஷன் வந்து அங்கே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக வந்து சேஞ்ச் லேஅவுட்டுன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சேஞ்ச் லேஅவுட் வந்து ஆட் ஆகிடுச்சு. இது போல் எந்த கமெண்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நியூ டேப் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, நியூ குரூப்பும் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நியூ குரூப்புக்கு வந்து ரீநேம் வந்து நம்ம கொடுக்கல. இப்போ அந்த நியூ குரூப்புக்கு வந்து ரீநேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே கீழே வந்து நியூ குரூப்னு இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரீநேம்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரீநேம் கிளிக் பண்ணோடனே ரீநேம் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே வந்து நியூ குரூப்பு பதிலாக அதை டெலிட் பண்ணிவிட்டு ஈஸின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இது போல் வந்து உங்களுக்கு வந்து ரீநேமாக நீங்கள் எதை கொடுக்கணும்னு எந்த வேர்டு வந்து டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இப்போ வந்து கீழே வந்து ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே ஓகேன்னு வந்து சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
இல்லைன்னா வந்து ஒரு சில வேர்ஷன்ஸில் வந்து இந்த ஓகேன்னு சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கனாவே நியூ டேபு நியூ குரூப் வந்து ஆட் ஆகிடும். அது வந்து அப்படி ஆட் ஆகலை அப்படின்னும் போது அங்கே வந்து கீழே வந்து இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட்னு இருக்குல்ல, அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்போர்ட் ஆல் கஸ்டமைசேஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து சேவ்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் ஓகேன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த டயலாக் பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அங்கே டேப் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஹோம் டேப் பக்கத்தில் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற டேப் வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் டேபை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த குரூப்பில் வந்து நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் அங்கே ஆட் பண்ணுமோ அதெல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதே டேப் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து ஃபைலில் வந்து ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் ரிப்பன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த லாஸ்ட் பாஸ் இருக்குல்ல, டேப் பாஸு, அந்த பாஸஸில் வந்து நமக்கு இப்போதைக்கு இந்த டேப் தேவையில்லை அப்படின்னும் போது அந்த கிளிக் மார்க் சிம்பிளை வந்து ரிமூவ் பண்ணிக்கிங்கனாவே போதும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் மார்க் சிம்பிளை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது இப்போதைக்கு வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னும் போது அங்கே கிளிக் மார்க் சிம்பிள் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக இந்த டேபே எனக்கு தேவையில்லை அப்படின்னும் போது அந்த டேபை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணோடனே அங்கே வந்து ரிமூவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற ஓகே ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்க்ரீனை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த க்ரியேட் பண்ண அந்த டேப் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது போல் தான் வந்து டேப் வந்து நியூவாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது இல்லை குரூப்பை வந்து ஆட் பண்ணுறதோ இல்லை ரிமூவ் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து இது போல் தான் வந்து செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.